வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணீங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு மேட்சுக்கு தாங்க பார்க்க போறோம். ஏதோ ஐபிஎல் ஃபைனல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்ம கண்டிப்பா ஐபிஎல்ல 52வது மேட்சான சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஆர்சிபியோட ஒரு ஹோம் கிரவுண்டான சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல நடக்குது. இந்த சீசன்ல ஆல்ரெடி 2 டீமே ஒரு மேட்ச் ஆடினாங்க. சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில. அதுல வந்து நம்ம ஊர்ல வந்து ஆர்சிபி வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி ஊர்ல போய் நம்ம வந்து அடிப்பாங்களா சிஎஸ்கே அப்படிங்கிறதா மேட்ச். ஸோ பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். யார் வின் பண்ணா நமக்கு என்ன, நமக்கு நாம போடுற டீம் வந்து வின் பண்ணா சந்தோஷம் அப்படிங்கிற ஆள் தான் நான். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயான டீம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் என்ன டீமை வச்சு விளையாடுறனோ அந்த டீமை என் நண்பர்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல விருப்பம் இருந்தா நீங்க அந்த டீமை பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னா அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணலாம். அண்ட் நான் விளையாடக்கூடிய 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், அந்த பிளேயர்ஸை கிளிக் பண்றதுதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டெலகிராம்ல. அதுவும் உடன்பாடு இருந்தா நீங்க கண்டினியூ பண்ணி பிளே பண்ணிக்கலாம். அண்ட் பிச் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸ்11 ஆப்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வின் பண்றக்கூடிய ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஈஸியா வின் பண்ணலாம். ஸ்மால் லீக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பு சுத்துற வேலை இல்லை. அதுல கொஞ்சம் ஆப்போனன்ட்லாம் ஈஸியா தான் வர்றாங்க. குறிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் வந்து ஃப்ரீ. 100% ரியல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. டெய்லி ஃப்ரீ கிவ்வே இருக்கு. இன்ஸ்டன்ட் விட்ராவல் இருக்கு. நம்ம சேனல் சார்பா கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட சூப்பரா போயிட்டு இருக்கு. 2வதுல இருந்து ஒரு 10வது ரேங்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதிகமா. ஸோ அப்பதான் உங்களால வந்து அந்த இடத்துல இருக்க முடியும். முதல் 1ல இருந்து 25வது இடம் வர்ற எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பா பிரைஸ் கொடுக்குறோம். ஸோ இன்னும் ஒரு 22 23 மேட்ச் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்கும் கண்டிப்பா பிளே பண்ணுங்க. அது போக நான் பெஸ்டா பாக்குறது என்னன்னா, ஜஸ்ட் 16 ரூபாய்க்கு டெய்லி ஒரு கான்டெஸ்ட் போடுறாங்க. ஐபோன் கான்டெஸ்ட், ராயல் என்ஃபீல்டு பைக், இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ நம்ம சவுத் சைட்ல இருந்து யாருமே இது வரைக்கும் பெருசா வின் பண்ணனாலும் நார்த் சைட்ல இருந்து தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே உண்மைதான். நான் கூட டெய்லி அவங்களோட ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே உண்மையா தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய யூசர் வின் பண்ணா வாழ்த்துக்கள். அண்ட் 16 ரூபா என்ட்ரி ஃபீஸ்லங்கிறது ரொம்பவே கம்மி தானே. திடீர்னு நமக்கு லக் இருந்தா வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஜிஎஸ்டி டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா இருக்கு. முன்னாடி கூட 3 விட்ராவலுக்கு தான் ஃப்ரீ வச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. எத்தனை விட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம வந்து குறிப்பா இப்போ வந்து OG11 ஆப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் எல்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டு வந்துருவோம் ஒருக்கா. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சின்ன சுவாமி ஸ்டேடியம் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பிச்சுங்க. அண்ட் இந்த பிச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா விக்கெட் எடுக்கலாம். ஸோ ஒரு 10 விக்கெட் வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இது எடுக்கலாம். ஒரு 7ல இருந்து 10 விக்கெட் குறையாம எடுப்பாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 2ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் தான் அவங்களால எடுக்க முடியும். அண்ட் இந்த கிரவுண்டில் டாஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டாஸ் வின் பண்ற கேப்டன் படிதாரா இருக்கட்டும் ஆர் தோனியா இருக்கட்டும் பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்கனாலே ஒரு 80% வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மீதி இருக்கக்கூடிய 20% எதை பண்ணும் அப்படின்னா, நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 210 பிளஸுக்கு மேல பேரணும். 210 220 அடிச்சிடணும். அப்பதான் இந்த கிரவுண்ட்ல வந்து வின் பண்ண முடியும். நீங்க ஒரு 180 190 அடிச்சுட்டு வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிச்சில் முடியாது. ஆர்சிபி இந்த பிச்சில் 4 மேட்ச் ஆடினாங்க. 3 மேட்ச் வந்து தோத்தாங்க. காரணம் 3மே அவங்களுக்கு வந்து இந்த பிச்சில் டாஸ் கிடைக்கல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். ஆனா லாஸ்ட் ஆர்ஆர் கூட மட்டும் அவங்க ஒரு 205 அப்படிங்கிற ஒரு 200+ அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணோடனே ஆப்போனன்ட் டீம் மேல ப்ரெஷர் போட்டாங்க. அண்ட் ஆர்ஆர் கூட வந்து வெறும் 11 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. பிளஸ் ஃபாஸ்ட் பாருங்க, 8 விக்கெட் 5 விக்கெட் 10 விக்கெட் 9 விக்கெட்னு சொல்லி ஒரு குறையாம ஃபாஸ்ட் வந்து 7ல இருந்து 10 விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னர் வந்து ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் பிச் ரிப்போர்ட். அண்ட் ஸ்கோர் வைஸாவும் இந்த இதை பாத்தீங்கன்னா தெரியும். டோட்டல் மேட்ச் வந்து 4, அதுல 3மே பேட்டிங் செகண்ட் தான். இந்த மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் தான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒருவேளை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஒரு 220 ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஷ்டம். அண்ட் 205 ஹை ஸ்கோர், 95 லோ ஸ்கோர், 0ல இருந்து 150 2 இன்னிங்ஸ், 150 to 169 3 இன்னிங்ஸ், 170 to 189 ஒரு இன்னிங்ஸ், 190+ வந்து 2 இன்னிங்ஸ்னு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த OG11ல இருக்கக்கூடிய பெஸ்ட்
ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிங்க் பிளே ஸ்டோருக்கு போயிடும். நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோருக்கு போயிடும். பிளே ஸ்டோர்ல போய் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெல்கம் பேக் சைன் இன் டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்காது, புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்றவங்க இந்த சைன் அப் இருக்குல்ல, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி வரும். நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வரும். உங்களுடைய நேம், உங்களுடைய பேர் என்ன பேரோ அதை கொடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அதை கொடுங்க. இமெயில் ஐடி மறக்காம இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டும் மறந்துடாம இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஏன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கு அப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். பிறகு இன்னொரு எப்பயாச்சும் ஒருக்கா லாக் அவுட் ஆகி வெளியே வந்தது அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் உங்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணோம். இந்த ப்ரோமோ கோடுன்னு இருக்குல்ல, இதுல வந்து எல்எஃப் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் காயின்லாம் கிடைக்கும். பிளஸ் இப்போ ஒரு காயின் ஆட் பண்ணி ஆட் ஆகலை இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம சேனல் சார்பாக நான் வந்து அவங்க கிட்ட பேச முடியும். ஸோ இந்த எல்எஃப் அப்படிங்கிறது வந்து நீங்க மறக்காம பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் போனஸ். பிளஸ் உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு. என்கிட்ட வந்து ஏதாவது கேட்டீங்கன்னா இல்லை கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் நம்ம யூஸரா இருந்தீங்கன்னா. ஸோ அதனால அதை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. ஸோ ப்ரோமோ கோடில் எல்எஃப் நம்ம சேனல் நேம் தான் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி அப்படிங்கிறத ஷார்ட்டா எல்எஃப்னு வச்சிருக்கேன். லெட்ஸ் பிளேனா கூட டைப் பண்றதுக்கு இதாகும்னு சொல்லி தான் எல்எஃப் அப்படிங்கிறத வச்சிருக்கிறேன். ஸோ மறக்காம அந்த எல்எஃப் அப்படிங்கிறத அதில் போட்டுருங்க, அப்போதான் இதாகும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கு இதுல டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் இருக்கு. நம்ம தான் டீம் கிரியேட் பண்ண போறோம். அவனா வந்து நம்ம காசு கொடுத்து பிரைமோ கீமோ எதுவும் வாங்க, நீங்களா உட்காந்து ஏஐ சப்போர்ட் மூலமா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப விராட் கோலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் இந்த வெனியூல எப்படி ஆடி இருக்கிறானோ அந்த ஸ்டாட்ஸை வந்து விராட் கோலிக்குள்ள இறக்கியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் சிஎஸ்கே கூட எப்படி ஆடி இருக்காங்கிற ஸ்டாட்ஸையும் விராட் கோலிக்குள்ள இறக்கிட்டாங்க. ரீசெண்ட் ஃபார்ம் எப்படி ஆடி இருக்கான் ஒரு 15 மேட்சையும் விராட் கோலிக்குள்ள இறக்கிட்டாங்க. ஸோ இந்த மூணையும் வந்து விராட் கோலி மண்டக்குள்ள இறக்கியாச்சு ஏஐ மூலமா. ஸோ இப்போ நான் வந்து டீம் கேட்கும் போது எனக்கு வந்து டீம் வந்து கொடுக்குது. ஸோ இந்த இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டீம் காம்பினேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னென்ன லாக் பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 17 பிளேயர்ஸ் வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். விராட் கோலி, படிதர், படிகல், டிம் டேவிட், சாம் கருண், ஜடேஜா, குருணல் பாண்டியா. பவுலர்ஸ் வந்து 100, கலீல், பத்திரனா, புவனேஸ்வர் குமார், ஹெய்சுலுட், யாசியா. நான் யார் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வேணுங்கிறத கூட இதுல வந்து நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஏஐக்கு எனக்கு இவனெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டு எனக்கு டீம் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு இதுல இருந்து பாத்துக்கலாம். ஸோ நான் டீம் வந்து இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் பண்ண டீம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டீம் வந்து எனக்கு குர்னலை கேப்டனாகவும் பத்திரனாவும் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கு. அண்ட் சிஎஸ்கேல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல டீமா கிரியேட் பண்ணியிருக்கு. பாருங்க எல்லாருமே ஜடேஜாவை மட்டும் டிராப் பண்ணிட்டு முக்கியமான பிளேயர்ல மீதி எல்லாரையுமே எடுத்திருக்கு ஏஐ வந்து. ஸோ எல்லா பிளேயரையும் எடுக்க மாட்டோம்ல நம்மளும், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் டீம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் அண்ட் புவனேஸ்வர் குமாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ஆக்கி ஒரு டீம் கொடுத்துருக்கு. இதுல வந்து பாருங்க விராட் கோலியை மிஸ் பண்ணியிருக்கு. ஆனாலும் பிலிப் சால்ட்டை கேப்டன் படிதர், படிகல், குர்னல், பூவி, யாஸ்தயால் இந்த மாதிரி வந்து டீம் கிரியேட். ஒருவேளை உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து இந்த டீம் அப்படியே காப்பி பண்ணும்போது எனக்கு விராட் கோலி வேணும் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிகளுக்கு பதிலாக விராட் கோலியை நீங்க டீம் செலக்ட் பண்ணும்போது உங்களோட நீங்க எந்த ஆப்ல விளாடுறீங்களோ அதில் செலக்ட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். அண்ட் இதுல பாருங்க சாம் கருண் அண்ட் பிரீவிஸ் வந்து நமக்கு கேப்டனா போட்டு கொடுத்துருக்கு. இதுல வந்து படிதரை எடுக்கல. ஸோ எல்லாமே அது வந்து ஒரு முக்கியமா ஒரு வேலை செய்யுது. அது வந்து ஒரு காம்பினேஷன் வைஸ்ல நமக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு கொடுக்குது. ஸோ அவ்வளவுதான். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 100 கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து குர்னலையும் கொடுத்துருக்கு. ஹெய்சுலுட்டையும் பூவி, குர்னல் 3 பவுலர் எடுத்திருக்கு. அண்ட் டிம் டேவிட்டை வந்து ஒரு ட்ரம் கார்டா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பிலிப் சால்ட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஃபுல்லா நான் பிலிப் சால்ட்டை தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் டோனியை வந்து நான் மேனுவலா நானே இப்போ ஒரு 10 டீம் எனக்கு ஒரு 15 டீம் போடணும்னு ஆசை அப்படின்னா நான் ஒரு 10 டீம் ஏஐட்டை கட்டிட்டு ஒரு 5 டீம் வந்து நான் என்னோட சொந்த மூளையை பயன்படுத்தி நான் போடும்போது அந்த சொந்த மூளையை பயன்படுத்தி போடுறதுல நான் வந்து தோனியை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல கொடுத்தேன் அப்படின்னா அதுல தோனியை ஒரு 5 டீம்லயும் பிலிப் சால்ட் 5 டீம்லயும் கொடுத்துருவோம். அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணல. அண்ட் இதுல வந்து கேப்டனா வந்து சாம் கருண் அண்ட் பிரீவிஸை கொடுத்துருக்கு. இதுல வந்து கேப்டனா வந்து ஹெய்சுலுட் பிலிப் சால்ட்டை கொடுத்துருக்கு. பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலியை கொடுத்துருக்கு. ஜடேஜா குருணல் பாண்டியா கொடுத்துருக்கு. ஜடேஜா சாம் கருணை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்க இது ஃபுல்லா பேட்டிங்க்கு சப்போர்ட்டா கொடுத்துருக்கு. இது வந்து கடமைக்கு அவங்க வந்து டீமை வந்து சும்மா குறைச்சி போட்டு சீட்டு கட்ட மாதிரி தான் எடுத்துறல. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டாட்ஸ் ஆட் பண்ணி தான் எடுத்து தந்திருக்கு ஏஐ வந்து. விருப்பம் உள்ளவங்க, நான் மறுபடியும் சொல்றேன், விருப்பம் உள்ளவங்க வந்து கண்டிப்பா நீங்க காயின் ஆட் பண்ணா இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல இதுல போயிட்டு இந்த ஆட் கேஷ் அப்படிங்கிறதுல போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை காயின் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 100 காயின் ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் போனஸ் காயின் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய எல்எஃப் அப்படிங்கிறத நான் பயன்படுத்த சொன்னேன். நான் அதை பயன்படுத்தினதுனால நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சனால இந்த இது இருக்கு. ஸோ நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஒரு 500 காயினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50 காயின் கிட்ட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 50 டீம் வந்து எக்ஸ்ட்ரா பாத்துக்கலாம். அதனால இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்துங்க.
ஸோ உங்களுக்கு கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க, அப்புறம் இந்த சீரீஸ் லீடர் போர்ட்லாம் விளையாடுவீங்களா, அவங்களாம் இதை பயன்படுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டீம் வந்து போட்டு தந்துடும். அண்ட் நம்ம வந்து இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஆனா நீங்க இன்னொன்று என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இது வந்து பிரைமோ இல்லை எதுவோ அதெல்லாம் கிடையாது. நானே இந்த ஆப்பை வந்து சில டைம் வந்து யூஸ் பண்ணி தான் டீம் போடுவேன். ஏன்னா இது வந்து நானா தானே டீம் கிரியேட் பண்றேன். இப்போ நம்மளா தானே போய் டீம் கிரியேட் பண்ணேன். எனக்கு எவன் வேணும், ஏவனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படின்னு நான் நம்மளா தானே கிரியேட் பண்ண, இன்னொருத்தன் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் எல்லாமே ஏஐ மூலமா வந்துட்டு. ஸோ அதனால இப்போ இதுவும் ஏஐ மூலமா வந்திருக்கு. ஸோ ஒரு 20 டீம் போடுற இடத்துல ஒரு 10 டீம் வந்து நான் காயின்ஸை வச்சு போடுறேன், அவ்வளவுதான். ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து இப்போ 49 ரூபா அப்படி இருக்குன்னா பிளஸ் ₹1 ஆட் பண்ணி என்ட்ரி ஃபீஸை வந்து நான் 50 ரூபாவா மனசுல நினைச்சிட்டு நான் டீம் போடுறேன், அவ்வளவுதாங்க. அண்ட் பிலிப் சால்ட் ஓப்பனிங் ஆடுறாரு நமக்கு வந்து. அண்ட் சிஎஸ்கே கூட ரொம்ப கம்மியாக தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூலையும் பெருசா ஆடலை. அண்ட் பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லேயே நமக்கு இருக்கிறாரா. ஸோ அதனால பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா உண்மையிலே கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. செகண்ட் பேட்டிங்ல ஹிட் ஆர் மிஸ். செகண்ட் பேட்டிங்ல இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் வரலாம், வராதுன்னு நான் சொல்லலாம். ஆனா நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்கிறாரு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நீங்க இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரீஸை கூட நீங்க எடுத்து பாத்துக்கலாம். விராட் கோலி கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், விராட் கோலி சேசிங் வந்தார் அப்படின்னா அவரை எடுக்காம டீம் போடவே போட்டாங்க. 10 டீம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்க மேனுவலா 10க்கு 10மே விராட் கோலி எடுங்கன்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ட். பேட்டிங் செகண்ட் தான். அதுவே விராட் கோலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு. நிறைய மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு. இந்த 67 அடிச்ச மேட்சா இருக்கட்டும், இந்த 70 அடிச்ச மேட்சா இருக்கட்டும், அந்த 70 அடிச்ச ஆர்ஆர் கூட மேட்ச், அதெல்லாம் நிறைய மேட்ச் வந்து கேட்சும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. மேட்ச் லைவா பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படின்னா காமா அடி, தலைவர் வந்து மாசா ஆடி கொடுத்துருவாரு. சிஎஸ்கே கூடயும் நல்லா ஆடி இருக்கிறாரு. இந்த வெனியூலையும் பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படின்னு வந்தா விராட் கோலி வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய பிளேயரா நான் பாக்குறேன். அண்ட் படிகள் ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதிகபட்சம் படிகள்ட்ட இருந்து ஒரு 20 டு ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பா செகண்ட் பேட்டிங் வந்தா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அவர் வந்து பேட்டிங் செகண்ட் வந்தாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா தாங்க இருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே கூட கொஞ்சம் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் படிதர் லாஸ்ட் ஒரு 3 இன்னிங்ஸாவே அவரால் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சுமே ஒரு 25+ ரன் அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஒரு 25+ ரன் வந்து படிதர் கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா படிதரோட பிளஸ் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். இந்த டாப் 6லே வந்து போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் பாக்குறேன். அண்ட் சிஎஸ்கே கூடயும் ஒரு 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூலையும் ஒரு 19 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஜித்தி சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பிலிப் சால்ட் வந்தா இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸா போகும். பேட்டிங்கும் பெரிய வாய்ப்பு பிரகாசமா இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி குர்னலை இறக்கி விடுறாங்க, டிம் டேவிட்டை இறக்கி விடுறாங்க. ஸோ ஒரு 6வது தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து இவரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்றதுக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. தவிர ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாரு வேணா அட்லீஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெனியூலையும் சரி சிஎஸ்கே கூடயும் சரி பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இவர் ஆடலை. அதுதான் முக்கியம். அண்ட் டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் பண்றாரு. அதிகபட்சம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஓவர் அந்த மாதிரி தாங்க பேட்டிங் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம வந்து ஜேக்கப் பெத்தேலை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு அதிகபட்சம் அவர் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா ஒரு லிவிங் ஸ்டோன் இடத்துல ஒரு 25 to 30 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவிர ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் சிஎஸ்கே கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பேட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த காரணத்தினால நான் சொல்றேன் இது வரைக்கும் சிஎஸ்கே கூடயும் இந்த வெனியூலையும் ஆனதில்லை. குர்னல் பாண்டியா பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா குர்னலை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அவருடைய ரெக்கார்டை பார்க்கும்போது பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதுதான் குர்னல் பாண்டியா ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. ஏன்னா அதோட பிளஸ்ஸை நான் பாக்குறது என்னன்னா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இது இந்த ஐபிஎல்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த நீங்க டொமஸ்டிக் இல்ல போன வருஷம் நடந்த ஐபிஎல் எல்லாமே போய் பார்க்கலாம், ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும். அண்ட் செகண்ட் பவுலிங் வரும்போது அந்த 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனாலதான் அவரால் பெருசா விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதை கூட அவர் விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ அதனாலதான் நான் சொல்றது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நிறைய வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா குர்னலை ட்ரை பண்ணிருங்க. பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. சிஎஸ்கே கூட 16 மேட்ச் ஆடி 9 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இந்த வெனியூலையும் 11 மேட்ச்ல 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்கிறாரு சின்னசுவாமி ஸ்டேடியம்லயும். அண்ட் ஹெய்சலூட்டி
சொல்லவே வேணாம். பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தானே செகண்டா இருந்தானே 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம். ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. சிஎஸ்கே கூட 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் கூட பாருங்க 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த வெனியூலையும் 4ல 8 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ கன்சிடர் பண்ணலாம். யாஸ் தயாலும் முக்கியமான போலர். போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் 4 ஓவர் கிட்ட அல்ல ஒரு 3 ஓவர் கிட்ட பவுலிங் பண்ணிடுவாரு. சிஎஸ்கே கூட 5 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூலையும் 12 மேட்ச்ல 13 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பூவி செகண்ட் பவுலிங் பண்ணா நல்லாவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலுமே விக்கெட் எடுத்துருவார், இல்லைன்னு சொல்ல. நியூ பால்லாம் பூவி பயங்கரமா பவுல் பண்ணுவாரு. சிஎஸ்கே கூட 21 மேட்ச்ல 14 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இந்த வெனியூல 13க்கு 15 விக்கெட் தாங்க எடுத்திருக்கிறாரு. புவனேஸ்வர் குமார் செகண்ட் பவுலிங் பண்ணா கண்டிப்பா கன்சிடர் பண்ணிருங்க உங்களுடைய டீம்ல. சுயா சர்மா அவருக்கு லக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய மேட்ச் அவர் பால்ல வந்து கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிச்சில் கொஞ்சம் நல்லாவே பவுலிங் பண்ணுவாரு. 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சிஎஸ்கே கூட 3 மேட்ச்ல தான் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதிகபட்சம் 1 விக்கெட் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு லோ பெர்சன்டேஜ் பிளேயரா நான் பாக்குறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய ஸ்மால் லீக் டீமா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக் டீமா இருந்தாலும் சரி, ரிஸ்க் ஆப் டீம் போடணும்னு நினைக்கிறவங்க வேணா அவரை வந்து உங்களுடைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலர்ஸோட பேட்டில் பிலிப் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம் கரன் பால்ல 5 டைமும் 100 அகமது பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. சாம் கரன் பால்ல ஐபிஎல்னு கிடையாது, நம்மளுடைய 100 லீக்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. இந்த அபுதாபி T20 லீக் அதுல ஒரு 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ சாம் கரன் பால்ல பிலிப் சால்ட் வந்து ரொம்பவே வீக்கா தாங்க ஆடி இருக்கிறாரு. அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா பால்ல 3, சாம் கரன் பால்ல 2, 100 பால்ல 2, கலீல் பால்ல 1. விராட் கோலியும் கொஞ்சம் எல்லார் பால்லையுமே அவுட் ஆயிருக்காரு. காரணம் 30+ மேட்ச் ஆடி இருக்கிறாரு, அதனாலதான் இந்த மாதிரி அவுட் ஆயிருக்கிறாரு. அண்ட் படிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா பால்ல 1, சாம் கரன் பால்ல 1, 100 பால்ல 1, பத்திரானா பால்ல 1, கலீல் பால்ல 2ன்னு சொல்லி இனிஷியல் பவுலர் பால்லே நிறைய டைம் வந்து விக்கெட் விட்டு இருக்கிறாரு. ஸோ படிகள் வந்து ரொம்ப வீக்கா வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் படிதர் வந்து சாம் கரன் பால்ல ஒரு டைமும் பத்திரானா பால்லையும் ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் 100 அகமது பால்ல 2 டைம், சாம் கரன் பால்ல 1, கலீல் அகமது பால்ல 1, ஜித்தேஷ் சர்மா கலீல் அகமது பால்ல 1, குர்னல் பாண்டியா சாம் கருண் 100, கலீல் பத்திரானா பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டு இருக்கிறாரு. ஸோ சாம் கருண் நேம் வந்து நிறைய இடத்துல இருக்கு, 100 நேம் நிறைய இடத்துல இருக்கு, கலீல் அகமது நேம் நிறைய இடத்துல இருக்கு, பத்திரானா நேமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில 2 பிளேயர் கிட்ட இருக்கு. ஸோ எல்லா பிளேயருமே எல்லாரையுமே விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ கவனமா பாத்துக்கோங்க பவுலர்ஸ் பேட். அண்ட் சிஎஸ்கே நம்மளுடைய யங் டேலண்டட் பிளேயர்ஸ் 2 பேரும் இருக்கிறாங்க. அண்ட் ஷேக் ரஷீத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையா ஆர்சிபி கூடயும் அண்ட் ஆர்சிபி வெனியூலையும் ஆட போறாரு. மொதல் மேட்ச் மட்டும் லக்னோ கூட ஒரு 27 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கல. பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு 25+ ரன்னு கிட்ட சிஎஸ்கே இந்த மேட்ச்ல வந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஆர்சிபி கிட்ட. ஏன்னா ஆனா ஹேசல்வுட் பூவி 2மே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆப்போனன்ட் சைட்ல. ஸோ அதிகபட்சம் ஒரு 25 ரன் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் ஆயுஷ் மாத்திரை கிட்ட இருந்து நம்ம ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம்னு தோணுது. டப்புன்னு ஒரு பவர் பிளேல அடிச்சிட்டார் அப்படின்னா கொஞ்சம் அடிச்சிருவாரு. ஸோ அந்த காரணத்தினால ஒரு 30+ ரன் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சாம் கருண் வந்து எல்லாருமே லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி என்ன பண்ணாருன்னு தெரியல. சாம் கருண் லாஸ்ட் மேட்ச் எப்படியோ ஒரு 88 ரன் பிளஸ் விக்கெட்லாம் ஒன்றும் எடுக்கல. இது வரைக்கும் ஒரு ஐபிஎல்ல இந்த சீசன்ல ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுக்கல. லாஸ்ட் மேட்ச் எப்படியோ ஒரு 88 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. அதான் சொன்னாங்க சாம் கர்னே அடிக்கும் போது ஏன்டா பஞ்சாப் அடிக்க மாட்டாங்களாடா, அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி சிம்ரன்லாம் அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இன்னமும் சாம் கரன் மேல பெரிய ஹோப் நம்பிக்கை வரல ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு. இன்னைக்கும் அவர் பேட்டிங் வந்தாருன்னா அதிகபட்சம் ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்னுக்குள்ளதாங்க அடிக்க முடியும். ஒரு பெரிய ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆர்சிபி பவுலிங்கை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அன்னைக்கு வந்து பஞ்சாப் வந்து பெரிய பவுலிங் ஆப்ஷன் பெருசா இல்லை அவங்ககிட்ட. சிங்கும் யான்சனும் தான் இருந்தாங்க. மற்றபடி விக்கெட் இது பண்ணிட்டாங்க. பேட்டிங்கும் ஃபுல்லா பேட்டிங்க்கு சாதகம் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால சாம் கரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ நான் வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் அடிப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வெனியூல் ஆர்சிபி கூட 8 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு, 10 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூலையும் ஒரு மேட்ச் ஆடி 23 ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பிரீவிஸ் ஒரு கன்சிஸ்டன்சியான பிளேயர், குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொறுமையா ஆடுறாரு, போக போக வந்து கொஞ்சம் ஒரு பவர் ஹிட்டர் வந்து கொடுப்பாரு. அண்ட் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கிறாரு மும்பைல இருக்கும்போது. அண்ட் அந்த மேட்ச் வந்து 8 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. சிவம் துபே இந்த சீசன்ல தலைவர் வந்து ஃபுல்லா ஃபிளாப்னே நம்ம சொல்லிடலாம். ஒரு இந்த மேட்ச் எல்லா மேட்சும் உருட்டி ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. 31-50 சொல்லி ஒரு 4 மேட்ச் மட்டும் நல்லா ஆனாரு, மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப் தாங்க.
ஃபர்ஸ்ட் பேட்டிங் முன்னெல்லாம் சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் போய் பாருங்களேன், செம்மையா வச்சிருப்பாரு. ஒரு 40+ ஆவரேஜ் வச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலே வந்து கொன்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க ஒன்றும் கிடையாது சிவம் துபே கிட்ட இருந்து. லாஸ்ட் மேட்ச் கூட அவரை ட்ரை பண்ணி வேஸ்டா தான் போச்சு. SRH கூட அவரை ட்ரை பண்ணி வேஸ்டா தான் போச்சு. ஆனா இந்த ரெக்கார்டால இன்னைக்கு நான் ட்ரை பண்ணலாம்னு தோணுது எனக்கு. RCB கூட பாருங்க 63 ரன் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த காரணத்தினால அதே போல லாஸ்ட் மேட்ச் RCB கூட ஒரு 20 ரன் அடிச்சாரு, 19 ரன்னா ஒரு 20 ரன் அடிச்சாரு. அதனால RCB கூட அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் சிவம் துபே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. ஆனால் அந்த வெனியூல 22 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தீபக் கோடா எதுக்கு, ஏன், எதுக்கு, எங்க, எப்போது, எது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே அவர்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட நான் ஏன்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் தீபக் கோடா. சரி, மொத்த டீமே அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? ஸோ தீபக் கோடா பேசாம எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இப்பவே வீட்டை பார்த்து அனுப்பி வைக்கிறது தான் நல்லது. பட் நல்ல கிரவுண்ட்ல மட்டும் நல்லா ஆக்டிவா இருக்கிறாருங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் சில டைம் பாவமா தான் இருக்கும். ஆனா நல்லா ஆக்டிவா இருப்பாரு. கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் பயங்கர ஆக்டிவா இருப்பாரு. ஸோ அது பார்த்துக்கலாம். தோனி செகண்ட் பேட்டிங் வந்து அவன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உனக்கு தோனியை பிடிக்கும், நீ சொம்படிக்க அப்படிலாம் எனக்கு வந்து எப்பவுமே இவரு விராட் கோலி, தோனி, ரோஹித் அப்படிலாம் கிடையாது. எனக்கு நான் ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறேன்னா எனக்கு நான் வின் பண்ணணும். எனக்கு CSK வின் பண்ணா எனக்கு என்ன, RCB வின் பண்ணா எனக்கு என்ன, மும்பை வின் பண்ணா எனக்கு என்ன. இதுதான் என்னோட கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தோனி வின் பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து அவன் ஒன்றும் காசு கொடுக்க போறது இல்லை. நான் போட்ட டீமுக்கு தோத்தேன்னா விராட் கோலி ஒன்றும் வந்து எனக்கு காசு கொடுக்க போறது இல்லை. எனக்கு தேவை நான் டீம் போடுறேன், நான் வின் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச டீம் பிடிக்காத டீம் அப்படிங்கிறதுலாம். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. நேற்று ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, நீ தோனிக்கு நல்லா சொம்படிக்கிற அப்படின்னு. நான் எதுக்கு தோனிக்கு சொம்படிக்கணும்? எனக்கு தேவையே இல்லையங்க. ஆனா RCB கூடயும் இந்த வெனிலையும் தோனியோட ஆவரேஜ் பாருங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஜடேஜாக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குங்க. கண்டிப்பா வந்து ஜடேஜா வந்து பஞ்சாப் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு, அதை மென்ஷன் பண்ணாம விட்டுருக்கேன். 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் எப்படி பார்த்தாலும் ஜடேஜா வந்து ஒரு 50ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால நம்ம கண்டிப்பா ஜடேஜாவை வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்மளுடைய டீம்ல. 100ம் அதே போலதான். மினிமம் உங்களுக்கு வந்து 1-2 விக்கெட் ஆப்போனன்ட் டீம் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பா 100 வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இன்னைக்கு CSK ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 100 வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட எடுத்துருங்க. அதே போலதான் ஜடேஜாவையும் கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 10 ரனா போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, நீலாம் குட்டி மலிங்காவா அப்படி இப்படின்னு. சரி, என்ன பண்றது? இந்த சீசன் கொஞ்சம் எல்லாருக்குமே எல்லா நாளுமே கரெக்டா அமையாது. எல்லாருக்கும் ஒரு சில நாட்கள் வந்து பேட் டேயா மாறும், ஒரு சில இது வந்து இதாகும். ஸோ அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாது. அதான் அன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் ஃபுட்பாலை பற்றி. ஃபுட்பாலில் வந்து 2013 நம்ம யுனைடெட் வந்து ஒரு கப்பு கூட அடிச்சது கிடையாது இது வரைக்கும் பெருசாக, அந்த பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு கப்பு. ஆனாலும் அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபேன் பேஸ் வந்து அப்படியே இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன மேட்ச் வந்து வின் பண்ணா கூட அதை பெருசா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பெரிய கப்பு கூட இது வரைக்கும், ஒரு சாம்பியன்ஸ் லீக்கோ, ஏன் சாம்பியன்ஸ் லீக் கூட அவங்களால விளையாட முடியாம போகும். ஸோ அப்பவும் அந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான ஃபேன்ஸ். இது வரைக்கும் 5 கப்பு அடிச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு கப்புமே அடிச்சு கொடுக்காத டீம்லாம் இருக்குது. அப்போ நம்ம அதுக்காக இப்படி போட்டு அடிக்கிறதுங்கிறதுலாம் எனக்கெல்லாம் சரியா தெரியலங்க. அது கிரிக்கெட் பாக்குற உங்களுக்கும் தெரியும். ஏன்னா RCB கூட வந்து நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இங்கேயும் பாருங்களேன், RCB கூட 10 ரனா நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. குறிப்பா நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா டெத்ல பவுல் பண்ணுவாரு, விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்தா 10 ரனா கிட்ட இருந்து விக்கெட் எடுக்கலாம். அண்ட் கலீல் அகமடி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா கம்பல்சரியா டீம்ல எடுத்துருங்க. விக்கெட் எடுக்காமலே இருக்க மாட்டாரு. செகண்ட் பவுலிங் பண்ணா கூட நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம், கலீல எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஆனா RCB கூட நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூலையும் சூப்பரா பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச் அப்படிங்கிறதுனால. ஸோ கலீலு 10 ரனா 100 அகமட கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கம்போஜ் லோ பர்சன்டேஜ்ல இருக்காருங்க. வேணா ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு டீம்ல மட்டும் கம்போஜை வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இங்க பவுலர்ஸோட பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா, தீபக் கோடாவை ஷெப்பர்டு ஒரு டைமும், பூவி 2 டைமும், தோனியை யாஸ்தயால் 1, ஹெய்ஸ்லுட் 1, ஜடேஜாவை ஹெய்ஸ்லுட் 1, சாம் கருணை யாஸ்தயாலு, சுயா சர்மா 1, சிவம் துபேய யாஸ்தயால் 1. மற்றபடி ஷேக் ரஷித், ஆயுஷ் மாத்ரே, பிரீவிஸ் இவங்க எல்லாருமே புது பிளேயர்ஸ் இப்பதான் ஆடுறாங்க. அண்ட் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்மால் லீக்ல நான் ஒரு 14 பிளேயர் வந்து இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 11 பிளேயர் தான். பட் நான் வந்து 14 பிளேயர் வந்து சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு 3 பிளேயரை மட்டும் நான் ஸ்மால் லீக்ல வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும்னு நான் சொல்றேன். அதுபடி நீங்க அதுல இருந்து கன்சிடர் பண்ணலாம். பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கம்பல்சரியா ட்ரை பண்ணுங்க. விராட் கோலி செகண்ட் பேட்டிங் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. படிடர் எந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி கன்சிடர் பண்ணலாம். டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
குர்னல் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் வந்தா அந்த காம்பினேஷன்ல வந்தா ட்ரீம் டீம்ல வருவாரு. பூவி எந்த இன்னிங்ஸ்னாலும் ஒரு விக்கெட் கன்ஃபார்ம் அப்படிங்கும்போது 40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்துருவாரு. அதே போலதான் ஹெய்சலுட்டும் 2 இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சரி செகண்ட் இருந்தாலும் சரி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ இன்னைக்கு ஒருவேளை அப்போ டிம் டேவிட்டை நீங்க இன்னைக்கு ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா டிம் டேவிட்டை ட்ரை பண்ணலாமா, இல்ல இன்னைக்கு வந்து பிலிப் சால்ட் வந்து செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி பண்ணுது, அப்போ பிலிப் சால்ட் வந்து செகண்ட் பேட்டிங்ல ஃபிளாப் ஆவாரான்னு கேட்டீங்கன்னா நான் ஃபிளாப் ஸ்வேரா நம்மளால சொல்ல முடியாது. பட் அவருடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி விராட் கோலிக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பிளஸ்ஸா இருக்கோ அதே போல அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். ஸோ அந்த 7 பிளேயரும் ஆர்சிபி சைட்ல இருந்து ஆயுஷ் மாத்ரே, சாம் கருண், ஜடேஜா, பிரீவிசி, நூறு, கலீல், பத்திரானா இந்த 7 பிளேயரையுமே நான் சிஎஸ்கே சைட்ல இருந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பா பாக்குறேன் ஸ்மால் லீக்ல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 14 பிளேயர் சொல்லியிருக்கோம், அதுல ஒரு 11 பிளேயராச்சும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லோ பெர்சன்டேஜ்ல நான் பார்க்கக்கூடியது ஆயுஷ் மாத்ரே, கம்போஸ் 2 பேருமே லோ பெர்சன்டேஜ். ஆனா 2 பேராலையும் ஒரு பெரிய பாயிண்டா நமக்கு மாத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா $100 மில்லியன் கொஸ்டின் அது. ஆனா இருந்தாலும் அவங்க லோ பெர்சன்டேஜ் இருக்காங்க. அதே போல யாஸ் தயால், சுயாஷ் சர்மா 2 பேருமே பாத்தீங்கன்னா 4%, 8% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புரியல, ஆனா அந்த லெவலுக்கு அவங்களுடைய பவுலிங் இருக்கும். மேபி ஒரு ஆளுக்கு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸா நான் பாக்குறது இந்த 4 பிளேயர்ஸ் நான் பாக்குறேன். ஸோ உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா விராட் கோலி தாங்க கேப்டன். அதுவும் பேட்டிங் செகண்ட்லாம் பண்ணிட்டாருன்னா கண்ணை மூடிட்டு கேப்டனா போட்டு விட்டுருங்க. அதே போல ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி செகண்ட் பவுலிங் பண்ணாலும் சரி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம். சாம் கருண் லாஸ்ட் மேட்ச் அடிச்சதுனால எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க. பட் தப்பு கிடையாது, ஏன்னா அவருக்கான ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா பேட்டிங்கும் வர்றாரு, 1 டவுன் வந்துடுறாரு, பிளஸ் வந்து நமக்கு வந்து பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ ஒரு 2 ஆப்ஷனுமே இருக்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சாம் கருண் அந்த லெவலுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. அண்ட் ஜடேஜாவை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4 ஓவர் பிளஸ் 2 டவுன் வர்றாரு, ஒரு பேட்டிங் ஆடுறாரு. ஸோ கண்டிப்பா ஜடேஜாவை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதேரு, அதுக்கப்புறம் ஜித்தி சர்மா, டிம் டேவிட் சொல்லி நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ ஜடேஜாக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி தான். மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு நம்பிக்கை இருக்கு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக் பிளே பண்றீங்க அப்படின்னா படிதரு, பூவி, பிரேவிஸ், கலீல் அகமது, இந்த கலீல் 100 இந்த 5 பேரையுமே நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. கிராண்ட் லீக்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்ஷன் வேணும்னா பிளஸ் நம்மளுடைய ஏஐ சப்போர்ட் மூலமாவும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஏஐ மூலமா டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணல. அதுவும் பிரைம் கேம் எதுவும் கிடையாது. நீங்களா போய் உங்க டீம் வந்து ஒரு காயின் கொடுத்து கிரியேட் பண்றீங்க, வித் ஏஐ மூலமா கிரியேட் பண்றீங்க. அது சீரியஸ் லீடர் போர்டு இதெல்லாம் விளாடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராண்ட் லீக் விளாடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த XL11, Vision11, ஸ்போர்டஸ் இந்த மாதிரி ஆப்ல இந்த சின்ன சின்ன மினி லீக்லாம் இருக்குல்ல, ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட்லாம் அந்த டீமை பயன்படுத்துங்க. ரிஸ்கா கண்டிப்பா வின் பண்ணி கொடுக்கும். நான் வந்து உடனே அதை பார்த்துட்டு உடனே நான் சொல்லலை. நான் ஒரு 15 நாளா அந்த இதை பத்தி நான் என்னுடைய டீம்ஸ்ல வந்து அதை ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நான் வந்து ஸ்வேரா சொல்ல முடியும். அதுக்குன்னு நாளைக்கே நீங்க வின் பண்ணிருவீங்க, கோடி ரூபா வின் பண்ணிருவீங்கன்னு சொல்ல முடியாது. அது ஜஸ்ட் ஒரு ஏஏ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், அவ்வளவுதாங்க. OG11 ஆப்போட லிங்க் இருக்கு. LF அப்படிங்கிற ப்ரோமோ கோட கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.